சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கலங்க இந்த மாதிரி தீபக் ஒய்ஃப் வந்து அருணை முடிச்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியும் தீபக் ஃபேமிலி வந்தா பாத்தீங்கன்னா பெருசா யாரு கூடயும் ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஆளை தவிர அருண் கூட கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷ் இருக்கும். ஏன்னா அருண் விட்ட வார்த்தை வந்து ரொம்பவே தப்பான வார்த்தை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா தீபக்கோட ஃபேமிலி வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி கொடுத்து ஒரு ஹாப்பி மொமெண்ட் மாதிரி தான் அந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. உண்மையிலே ஹாப்பி மொமெண்டா தான் இருக்கு. ஓகேங்களா, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாலியா ஒரு ஃபேமிலி வந்து ஒன்னா கேதர் ஆனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அதே சமயத்தில் தீபக்கோட பையன் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. அப்பா ஐ ஃபீல் ப்ரௌட் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா தீபக் வந்து பயங்கரமா எப்படி சொல்ல எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாரு. ஓகே நான் பையனுக்கோஸ் தான் வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தீபக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பையன் உள்ள வந்து சொல்லும் போது உண்மையிலே பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஹாப்பி மொமெண்ட் முடியும் போது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு வேலை பண்ணாரு, எல்லாரை பத்தி ஒரு ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போற சமயத்துல கூட பிக் பாஸ் வந்து விடமாட்டேன், நீ வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடுகள் என்ன இருக்கு சொல்லு, நீ வந்து பூசி மொழிகலாம் கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் செம ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் ஃபேமிலில இருந்து வராங்களே எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புது வேகா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா வந்துட்டு ஓகே பேசிட்டு ஓகே நார்மலா எப்படிமா இருக்கு, அதாவது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பயங்கரமா அட்வைஸ் போட்டு தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் போவாங்க. ஆனா இந்த வாட்டி பிக் பாஸ் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள வரவங்கள சும்மாலாம் வரக்கூடாது, உள்ள வந்தீங்கன்னா நாங்க ஒரு டாஸ்க் வைப்போம், அந்த டாஸ்க் வந்து நீங்க செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டா ரூல் போடுறாரு பிக் பாஸ். அப்ப வேற ஏதோ நீங்க குக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. சீரியஸ்லி இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதோ ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சும்மா வந்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்க கேம் பிளே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகாம கொஞ்சம் எப்படி சொல்ல சுவாரஸ்யமா சில விஷயத்தை பேசிட்டு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. அதனால தான் பாத்தீங்கன்னா முரண்பாடு யார் யார் கூட இருக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்னாரு. சோ அப்ப எல்லார பத்தி ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் பாராட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முரண்பாடுகள் தான் அவர் கேட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, யார்கிட்ட ப்ளஸ் இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒப்பீனியன் வச்சாங்க. ஆனால் முரண்பாடுகள் அங்கே சொல்லவே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முரண்பாடுகள் சொல்ற மாதிரி ஒன்று சொன்னாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் வியர்டா இருக்கு. நார்மலாக யாருமே அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் சௌந்தர்யா மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அது நார்மல் பீப்பிள் பண்ணாத ஒரு ரியாக்ஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை டிஃப்ரெண்டாக காமிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து இந்த மாதிரி குழந்தை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சிமிலர் கேட்டகரியில் தான் வைக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்ல நம்ம என்ன பண்றோம்னு அவங்களுக்கும் தெரியுதா தெரியலையா தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று பண்றாங்க, அது வெளியில இருக்க நிறைய பேர் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே அருணை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அருணுக்கு வந்து ஒரு விஷயம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியணும், அது புரியுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட மாட்டாரு, மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி அருணை பத்தி அப்பயே சொன்னாங்க. ஆனா நாசுக்கா மண்ணில் ஒரு கொட்டு கொட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரனை பத்தி சொல்லியிருந்தாங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுறாரு. எனக்கு என்னமோ எனக்கும் முத்துக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகும் தோணுது. அதாவது நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன்னா முத்து கூட அதிகமாக நான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா அவர் பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பேன். அவருக்குள்ள அவ்வளோ இருக்குது, அவர் மண்டைக்குள்ள அவ்வளோ வச்சிருக்காரு. நான் வந்து இப்போ சாப்பிட்டு சும்மா இருக்க சொல்ல என்ன பண்ணுவோம், முத்து என்ன நினைக்கிறீங்க, இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அடுத்த கேம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு பேசுறது பிடிக்கும். ஆனால் தீபக்குக்கும் முத்துக்கும் கனெக்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தீபக் என்ன சொல்றாரு, இல்ல நான் யோசிக்கிற விதமும் அவன் யோசிக்கிற விதமும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, அவன் யோசிக்கிறது வேற மாதிரி தான் இருக்கு, நீ யோசிக்கிறது வேற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தரை பத்தி பாசிட்டிவ் சொன்னாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடுகளை நாசுக்கா சொல்லிட்டு போயிருந்தாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணாரு, சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சியா, ஓகே முடிஞ்சதா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த முரண்பாடுகளை சொல்றது சொன்னீங்களே அது எங்க சொல்லவே இல்லையா, ஒழுங்கா முரண்பாடுகளை தெளிவா சொல்லுங்க, யாருக்கிட்ட இந்த வீட்ல வந்து ரொம்பவே முரண்பாடு இருக்கு ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அப்பதாங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது தீபக் நிறைய நாள் சொல்லுவார்ல என் ஒய்ஃப் வந்து பயங்கரமானவங்கன்னு, இப்பதான் தெரியுது எவ்வளவு பயங்கரமானவங்கன்னு. ஆக்சுவலா எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வார்த்தை எங்கே விட்டுறக்கூடாது, பட் ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி. நான் யோசிச்ச அதே மேட்டர் தான் தீபக்கை பத்தி அருண் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது அந்த லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர்னு ஒரு பிரச்சனை வந்ததுல, ஸோ அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா அருண் வந்து வெளியே போய் ஒரு மேட்டரை பேசியிருப்பார், ரொம்பவே பர்சனலாக பேசியிருப்பார், ரொம்பவே தப்பான விஷயம். விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டார். என்னன்னா அருண் நீங்க என்ன பேசுனீங்க நாங்கள் கேட்டோம், அதை பற்றி இங்கே பேச வேணாம் அப்படின்ற மாதிரி மூடி விட்டுருப்பாரு. அதை பற்றி பேசியிருந்தா அப்பயே பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வேற விஷயத்தில் விஜய் சேதுபதி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு, அருணை போட்டு கொட்டுறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. ஆனால் இப்போ தீபக் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி முரண்பாடு இருக்குன்னு பிக் பாஸ் கேட்டோன்னா அது உடம்பு பிக் பாஸும் விடுற மாதிரி இல்லை, சொல்லிட்டு தான் போகணும் யார்கிட்ட முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் நீங்க வந்து அந்த விஷயத்துல சொன்னீங்களே தீபக் வந்து அவங்களோட டிரைவர் இப்படி தான் பண்ணுவாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் இப்படி தான் பண்ணுவாரு, அவர் வந்து இப்போ பீக்ல இல்லை ஓகேங்களா, நான் வந்து இப்போ பீக்ல இருக்கேன், நான் வந்து ட்ரெண்டிங் ஃபெலோ அப்படின்ற மாதிரி அருண் அப்போ சொல்லியிருப்பாரு. அப்பயும் சரியான சிரிப்பாக தான் இருக்கும். அவரும் சரி விஷாலும் சரி நிறைய இடத்துல இது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ட்ரெண்டிங் ஃபெலோட நாங்கள் ட்ரெண்ட்ல இருக்க ஹீரோட நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனிவேஸ் அது உண்மையாக கூட ரிட்டர்ன் வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களே அவங்களை புகழ்ந்து கூடாதுல, புகழும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. எனிவேஸ் இந்த விஷயத்தை வந்து அவங்க ஒய்ஃப் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க.
அப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, இப்பயே இப்படி இருக்காரு, அவர் பீக்கில் இருக்கும்போது அவர் டிரைவரை அவர் அசிஸ்டன்ட் வந்து இவர் எப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே அருண் விட்டுருப்பாரு. அது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா டாஸ்க்ல தீபக் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது வேற, ஓகேங்களா. ஆனால் அதை விட்டுட்டு அவர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி தானே இருந்திருப்பாரு, அவங்க டிரைவர் வந்து ரொம்ப கீழ் எப்படி சொல்லு ஒரு மாதிரி கேவலமாக தானே ட்ரீட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் அருண் வந்து அவங்க சொல்லியிருந்தாரு. அப்பயே நினைச்சே இது வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதை விட்டாரு. ஆனால் உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தில், அதாவது உங்களுக்கு அந்த சமயத்தில் பிரச்சனை இருக்குங்க, அதாவது உங்களுக்கும் தீபக்கும் சண்டை பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சு, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் வார்த்தையை விட்றீங்க எல்லாம் ஓகே, இருந்தாலும் அவர் பாஸ்ட்டில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எப்படி நீங்களா கெஸ் பண்ணுறீங்க, பர்சனல் லைஃப் எப்படி கெஸ் பண்ணுறீங்க, அவர் இப்படி இருந்திருப்பாருன்னு தெரியுமா. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எவ்வளோ அவங்க பேட்ச் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கிளாஷ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்க பேட்ச்னா அவங்க பேட்ச் தான். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாமல் நீங்களே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தீபக் பற்றி இந்த மாதிரி சொல்லும் போது, இவ்வளோ பெரிய இதில் சொல்லும் போது மொத்த பேர் இப்போ என்கிட்ட கேட்குறாங்களா, ஒவ்வொருத்தருக்கிட்டே என்னால் போய் கிளாரிஃபை பண்ண முடியாது. சீரியஸ்லி சொல்கிறேன், உண்மையிலேயே இது பேச வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ அவங்க பேசலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் பேசவே முடியாது. எடுத்து அவங்க பேசினாங்களா போல்டா, அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாசுக்கா எதுக்கு இங்கே தேவையெல்லாம் பேசிக்கிட்டு சரி ஓகே பிக் பாஸ் ஏதோ கேட்குறா ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டாங்க பார்த்தீங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தேவை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அருணுக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை தான் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதில் இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி தப்பாக தான் பேசுவோம். தப்பாக மீன்ஸ் எப்படின்னா அவங்க கூட யாருக்கெல்லாம் கிளாஷ் வருதோ அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஃபேமிலி வருது, அதுக்கு ரயன் ஃபேமிலி வருது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க ஃபேமிலியில் இப்போ மஞ்சரி ஃபேமிலின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சரியை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா இந்த மாதிரி உங்களை பற்றி இங்கே தப்பாக பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்ததுலேருந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பர்சனல் கனெக்ட் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ட்ராமா போடல, எங்கே அவங்களுக்கு உண்மையிலே பிரேக் ஆகி அழுகுறாங்களோ அங்கே மட்டும் தான் அழுதாங்க. அது ரொம்ப பீக்குக்கு போய் அப்படியே ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படிலாம் இல்லாமல் சட்டிலாக இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் சட்டிலாக இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. தீபக்கும் ஒரு பையனுக்கும் இருக்க ஃபீலிங் இருக்குல்ல, அது பார்க்கும்போது ஓகே கனெக்ட் ஆச்சு, ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க கோவம் அதை மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் கொட்டிட்டாங்க. அருணோட மூஞ்சி அங்கேயே பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. அவ்வளோதான், நம்மளை வந்து சோழியை முடிக்க போகிறாங்க. இது விஜய் சேதுபதி அடிக்கும் போது அருணோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிட்டாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அருண் மேலே ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நம்மளால சொல்ல விரும்பல. இருந்தாலும் அருண் விட்ட வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து ரொம்ப தப்பான வார்த்தை. அந்த வார்த்தையை அருண் விட்டுக்கூடாது, அவர் விட்டு தப்பு தானே. ஸோ அதனால தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க, அருண் தீபக் வந்து இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒவ்வொருத்தராக கேட்குறாங்களே இந்த மாதிரி வந்து தீபக் எப்படி பண்ணாரா, தீபக் எப்படி இருந்தாரு, தீபக் பற்றி அப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன கிளாரிஃபை பண்ண முடியாது. அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் இந்த மாதிரி இந்த விஷயத்தை இந்த சீசனில் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா எல்லா சீசன்லையும் வந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு ஆமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு போகிறத விட்டுட்டு இந்த மாதிரி வந்தீங்களே வந்ததுக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணிட்டு போங்க, ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டு போங்க. இந்த வீக்கை ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, வெளில இருக்க எல்லாம் கழிவு ஊற்றுறாங்க, எதுக்கிட்ட அந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு கழிவு ஊற்றும் போது இப்போ வந்ததுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதை பார்த்துட்டு நாளைக்கு வரவங்களா கொஞ்சம் பயத்தில் தான் வருவாங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வருவாங்க. அதாவது வந்துட்டு சும்மாலாம் போக முடியாது, வந்துட்டு நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன், யார் கூட என்ன பிரச்சனை வந்து சொல்லிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி கொண்டு போனால் கொஞ்சம் கண்டென்ட் வரும். நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரீ டாஸ்க்கில் ஒரு கண்டென்ட் வராது, ஒரு மண் இருக்காது, எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் எங்கேஜிங்காக கண்டென்ட் வரதுக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது பிக் பாஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன, இந்த ஃப்ரீ டாஸ்க்கு இதே மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உள்ள வர ஃபேமிலியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க எமோஷனை மட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லிட்டு போகக்கூடாது. அதாவது வந்தீங்க ஓகே, நீங்க எதுமா சொல்றீங்க, மற்றவங்களை பத்தி சொல்றீங்க எல்லாம் ஓகே, பர்சனலா சொல்றதை விட அது மாதிரி யார்கிட்ட முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனா இந்த மாதிரி லிவிங் ஹாலில் உட்கார வச்சு சொல்லும்போது கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்குங்க. பிக் பாஸுக்கு வந்து பாவம் தானே அவரு, நேற்று பார்த்தீங்க எபிசோட பார்க்க முடிஞ்சது யாராலையும் சுத்தமாக பார்க்க முடியல, அப்படி ஒரு எபிசோடு வந்து நேற்று வந்தது. ஸோ அதே மாதிரி எபிசோட தான் விட்டா இது இப்போ இந்த மாதிரி தான் பிக் பாஸ் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கும். ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக படுத்துரும். எப்படி சொல்லு, சீரியலோட மோசமாக இருக்கும், சீரியல் கூட ஒரு 10 பேர் பார்ப்பான், இதை பார்க்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறதா கொஞ்சம் பெட்டரான விஷயம் அப்படின்னு நம்ம தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் மீட் பண்ணலாம். பை பை.